CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வரவிருக்கும் PGTRB தமிழ் தகுதி தேர்வு எழுதப்போகும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தமிழ் தகுதி தேர்வு மாடல் டெஸ்ட் சீரீஸ். இது பார்ட் நம்பர் 10. இதற்கு முன்னர் 9 பார்ட்டுகள் வெளியாகியுள்ளன. அதனையும் பார்த்துவிட்டு இதனை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த தேர்வானது முதலில் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்பட்டு அதிலிருந்து அன்றே வினாக்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. இதற்கான விடைகளும் இதற்கான PDF ஃபைலும் உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கே நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். இந்த வினாக்களானது PGTRB, TET, TNPSC எழுதப்போகும் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். ஏனென்றால் பொதுவாகத்தான் இந்த வினாக்கள் தயாரிக்கப்படுகின்றன. நமது பாடநூல்களிலிருந்து நேரடியாக வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது உங்களுக்கு நடத்தப்படுகிறது. இதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் மதிப்பெண்களை தினந்தோறும் சரிபார்த்து கொள்ளலாம். உடனே பேப்பரை எடுங்கள், உங்களது விடைகளை எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதற்கான விடைகளும் அதனுடைய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொண்டு உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியும் மற்றும் தமிழ் தகுதி தேர்வினுடைய 226வது கேள்வியும் பார்க்குறோம். மகுளி என்பதன் பொருள். மகுளி என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாத்தி, மேல் கஞ்சி, புது நபர், சோற்று கஞ்சி. 227வது கேள்வி. பதனம் என்பதன் பொருள். பதனம் என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கவனமாக, பாத்தி, புதியவன், அழுத்தம். 228வது கேள்வி. அசை இ இலக்கணக் குறிப்பு. அசை இ இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சொல்லிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, ஏதுமில்லை. 229வது கேள்வி. ஒல் இனர் என்ற சொல்லின் பொருள். ஒல் இனர் என்ற சொல்லின் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: எரியும் நெருப்பு, அருமையான பள்ளம், ஒளிரும் பூங்கொத்து, கேட்காமலேயே. 230வது கேள்வி. ஆரிப்படுகர் என்ற சொல்லின் பொருள். ஆரிப்படுகர் என்ற சொல்லின் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: எரியும் நெருப்பு, அருமையான பள்ளம், ஒளிரும் பூங்கொத்து, கேட்காமலேயே. 231வது கேள்வி. அசை இ பொருள். அசை இ பொருள். இதற்கு முன்னர் இதே வார்த்தையை வைத்து இலக்கண குறிப்பு கேட்கப்பட்டிருந்தது. இது அதனுடைய பொருள் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தங்கி, ஒலிக்கும், இளைப்பாரி, பள்ளம். 232வது கேள்வி. வைரியம் பொருள். வைரியம் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஒலிக்கும், இளைப்பாரி, தங்கி, கூத்தர். 233வது கேள்வி. மலைபடுகடாம் டேஷ் நூல்களுள் ஒன்றாகும். மலைபடுகடாம் டேஷ் நூல்களுள் ஒன்றாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு. 234வது கேள்வி. மலைபடுகடாம் டேஷ் அடிகளை கொண்ட நூலாகும். மலைபடுகடாம்
டேஷ் அடிகளை கொண்ட நூலாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 583 அடிகள், 538 அடிகள், 536 அடிகள், 568 அடிகள். 235வது கேள்விக்கு வந்திருக்கோம். இரடி பொருள். இரடி பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுற்றம், தங்கி, சோறு, திணை. 236வது கேள்வி. பாக்கம் என்பது டேஷை குறிக்கும். பாக்கம் என்பது டேஷை குறிக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பேரூர், மூதூர், தலைநகரம், சிற்றூர். 237வது கேள்வி. நவிரமலை மன்னன் டேஷ். நவிரமலை மன்னன் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஓரி, நன்னன், பாரி, அதியமான். 238வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் முல்லை நில உணவு பொருள் டேஷ். கீழ்கண்டவற்றுள் முல்லை நில உணவு பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெய், வெண்ணெல் அரிசி, செந்நெல் அரிசி, குதிரை வாளி. 239வது கேள்வி. மருத நில உணவு பொருள் டேஷ். மருத நில உணவு பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வரகு, சாமை, செந்நெல் அரிசி, முதிரை. 240வது கேள்விக்கு வந்திருக்கோம். நீத்துப்பாகம் என்ற வட்டாரச் சொல்லின் பொருள். நீத்துப்பாகம் என்ற வட்டாரச் சொல்லின் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சோற்று கஞ்சி, சலிப்பு, மேல் கஞ்சி, தொலைவில். 241வது கேள்வி. தீ தீ இலக்கண குறிப்பு. தீ தீ இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அடுக்குத்தொடர், இரட்டை கிளவி, முற்றுப்போலி, பெயரெச்சத் தொடர். 242வது கேள்வி. அம்மவாளி எவ்வகை தொடர். அம்மவாளி எவ்வகை தொடர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர், பெயரச்சத் தொடர். 243வது கேள்வி. படித்த பெண் எவ்வகை தொடர். படித்த பெண் எவ்வகை தொடர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உரிச்சொல் தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், இடைச்சொல் தொடர். உங்களுக்கு இந்த தமிழ் வினாக்களில் அல்லது விடைகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நமது வாட்ஸ்அப் நம்பரின் வழியாக தொடர்பு கொண்டு அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 245வது கேள்வி. முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது. முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இடைச்சொல் தொடர், பெயரெச்சத் தொடர், வினைமுற்று தொடர், உரிச்சொல் தொடர். 246வது கேள்வி. முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது. முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது. இதற்கு முன்னர் வந்த வினாவில் முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது அப்படின்றது கேள்வி. இது முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெயரெச்சத் தொடர், இடைச்சொல் தொடர், வினைமுற்று தொடர், வினையெச்சத் தொடர். 247வது கேள்வி. அவர் பாடகர் எவ்வகை தொடர். அவர் பாடகர் எவ்வகை தொடர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், இடைச்சொல் தொடர், பெயரெச்சத் தொடர். 248வது கேள்வி. குறுந்தகடுகளை அடுக்கு டேஷ் தொடர். குறுந்தகடுகளை அடுக்கு டேஷ் தொடர்.
அதாவது குறுந்தகடுகளை அடுக்குன்ற இந்த 2 வார்த்தைகளினுடைய வகையான, அது என்ன வகையான தொடர் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வேற்றுமை தொகாநிலை தொடர், பெயரச்ச தொகாநிலை தொடர், அடுக்கு தொடர், பெயரச்ச தொடர். இதில் உங்களது விடை எது? 249வது கேள்வி: வடித்த கஞ்சி டேஷ் தொடர். வடித்த கஞ்சி டேஷ் தொடர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வேற்றுமை தொகாநிலை தொடர், பெயரச்ச தொகாநிலை தொடர், அடுக்கு தொடர், பெயரச்ச தொடர். இப்போ நாம் இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்விக்கும் மற்றும் தமிழ் தகுதி தேர்வினுடைய 250வது கேள்விக்கும் வந்திருக்கிறோம். நன்றாக பேசினான் டேஷ் தொடர். நன்றாக பேசினான் டேஷ் தொடர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பெயரச்ச தொடர், இடைச்சொல் தொடர், வினைமுற்று தொடர், வினையச்ச தொடர். அனைவரும் உங்களது விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதனுடைய PDF ஃபைல் விடைகளுடன் கூடியதையும் பெற்று உடனடியாக உங்கள் முன்னேற்றத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா, நீங்களும் இந்த தேர்வில் பங்கு பெற விரும்பினால் மாத சந்தாதாரராக மாறி நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். அதற்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகின்ற நம்பரின் வழியாக. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.